இது நம்ம சேனல் ஸ்ரீ கதை நேரம். எல்லாருக்கும் பிடிச்ச சேனல். வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோல இழந்த செல்வத்தை மீட்டு தரும் வல்லக்கோட்டை முருகப்பெருமான் கோவிலின் மகத்துவத்தை பற்றி தெரிந்து கொள்வோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். சரி நண்பர்களே, இப்ப நம்ம வீடியோவுக்குள்ள போகலாம். தமிழகத்திலும் சரி, சென்னைக்கு அருகிலும் சரி, மிக பிரபலமாக இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த முருகன் கோவில்களில் ஒன்றுதான் வல்லக்கோட்டை முருகன் கோவில். வந்தாரை வாழ வைக்கும் வல்லக்கோட் என்ற சொல் வழக்கே இந்த கோவிலின் பெருமை பற்றி சொல்கிறது. இத்தகைய சிறப்பு மிக்க வல்லக்கோட்டை முருகன் கோவில் பற்றி பலரும் அறியாத அரிய ஆன்மீக தகவல்களை பற்றி தெரிந்து கொள்வோம். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் வட்டத்திற்குள் அமைந்துள்ள வல்லக்கோட்டை ஸ்ரீ முருகன் கோவில் பெரும்பாலானவர்கள் அறிந்த ஒரு கோவில்தான். இருந்தாலும் இக்கோவிலின் சிறப்பு மகிமை பற்றி பலருக்கும் முழுமையாக தெரியாது. வல்லக்கோட்டை முருகனை தரிசித்தால் என்னென்ன நன்மைகள் மாற்றங்கள் நடைபெறும் என்பதை பார்க்கலாம். இது சுமார் 1200 ஆண்டுகள் பழமையான ஒரு புகழ்பெற்ற முருக வழிபாட்டு தலம். இங்கு கருவறையில் முருகப்பெருமான் 7 அடி உயரத்தில் வள்ளி தேவசேனாவுடன் கிழக்கு நோக்கி அருள் புரிகிறார். பக்தர்கள் அன்புடன் இம்மூர்த்தியை கோடை ஆண்டவர் என்றும் அழைக்கிறார்கள். இந்த கோவிலில் தலவிருட்சம் பாதிரி மரம், தீர்த்தம் வஜ்ர தீர்த்தம். சிறப்பு: முருகனுக்கு எதிரே இரட்டை மயில், 5 நிலை ராஜகோபுரம், அர்த்த மண்டப தூண்களில் காமாட்சி தவம், ராமர் அனுவனை தழுவும் சிற்பம், உட்பிரகாரம், அகத்தியர், அருணகிரிநாதர், பட்டினத்தார், பாம்பன் சுவாமிகள், வள்ளலார் திருமேனிகள். ஒருமுறை வல்லன் என்ற அசுரனை முருகப்பெருமான் வதம் செய்த பின் அவன் செய்த தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டதாக ஐதீகம். அவனின் வேண்டுகோளுக்கு இணங்க அந்த ஊருக்கு வல்லன் கோட்டை என்று பெயர் வைத்தார் முருகன். காலப்போக்கில் அதே பெயர் மருவி வல்லக்கோட்டை என அழைக்கப்பட்டது. தேவராஜன் இந்திரன் தன் வஜ்ராயுதத்தை இங்கு நிலத்தில் ஊன்றி ஒரு தீர்த்தத்தை உருவாக்கினான். அந்த நீரால் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டு இஷ்ட சித்திகளை பெற்றான் என்பது ஐதீகம். அதனால்தான் இந்த தீர்த்தம் வஜ்ர தீர்த்தம் அல்லது இந்திர தீர்த்தம் என அழைக்கப்படுகிறது. இங்கு வியாழக்கிழமை முருகனுக்கு வைரம் பதித்த வேல் சாத்தப்படுகிறது. வியாழன் இரவு ஆலயத்தில் தங்கி வஜ்ர தீர்த்தத்தில் நீராடி வெள்ளிக்கிழமை வழிபாடு செய்தால் வல்வினைகள் நீங்கி மன அமைதி, வாழ்வில் முன்னேற்றம் கிடைக்கும் என நம்பப்படுகிறது. 7 வெள்ளிக்கிழமைகள் தொடர்ந்து விரதம் இருந்து முருகனை வழிபட்டால் இழந்த செல்வம், வாய்ப்புகள், நிலை மெல்ல திரும்பும் என்பது பக்தர்களின் அனுபவ நம்பிக்கை. அருணகிரிநாதர் திருப்போரூர் தரிசனம் முடித்து திருத்தணி செல்ல எண்ணிய போது இரவிலே கனவில் கோடை நகர் குமரன் தோன்றி வல்லக்கோட்டினை மறந்தனையே என்று கூறி மறைந்துள்ளார். கண்விழித்த அருணகிரிநாதர் திருத்தணி செல்லும் முன் வல்லக்கோட்டைக்கு வந்து 8 திருப்புகழ் பாடல்கள் பாடி முருகனை மகிழ்வித்தார். இளஞ்சி தேசத்து பகிரத மன்னன் அகந்தையால் நாரதரை அவமதித்ததால் நாடு செல்வம் அனைத்தையும் இழந்தான். தவறை உணர்ந்து துர்வாச முனிவரிடம் சரணடைந்த போது வெள்ளிக்கிழமைகளில் விரதம் இருந்து முருகனை வழிபடு என்று அறிவுறுத்தினார். அவ்வாறு வழிபட்டு பகிரதன் அழியாத செல்வமும் ஞானமும் பெற்றான் என்பது ஐதீகம். இந்த கோவிலில் பால்குடம், முடிக்காணிக்கை, காது குத்துதல் ஆகியோர் வேண்டுதல் நிறைவேறியதும் நேர்த்திக்கடனாக செய்வது வழக்கம். திருமணத்திற்காக இக்கோவிலில் வந்து வேண்டிக் கொள்பவர்கள் அதிகம். இந்த கோவிலில் நடக்கும் திருவிழாக்கள் கந்த சஷ்டி திருவிழா, மாதந்திர மற்றும் ஆடி கிருத்திகை, தைப்பூசம், பங்குனி உத்திரம், வைகாசி விசாகம், தமிழ் புத்தாண்டு ஆகியவை இக்கோவிலில் சிறப்பாக கொண்டாடப்படும் முக்கிய திருவிழாக்களாக உள்ளது. ஓம் முருகனே துணை, ஓம் முருகனே துணை, ஓம் முருகனே துணை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற ரெகுலர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி.